இந்த பொண்ணுக்கு ஃபியூச்சர்ல நடக்கிற விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற சக்தி இருக்கும். ஒரு நாள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணி போறத பார்க்கலாம். உடனே அவளோட டிராயிங் புக்கை எடுத்து கண்ணை முடிக்கிட்டு வேகமா அதுல எதையோ வரைய ஆரம்பிக்கிறான். அவளுக்குள்ள ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி புகுந்து அவளை கண்ட்ரோல் பண்ற மாதிரி அவளோட கைகள் ரொம்ப ஃபாஸ்டா அதை வரைய ஆரம்பிக்குது. உடனே வேகமா போயிட்டு அவ வரைஞ்ச டிராயிங்க அந்த ஆள் கிட்ட கொடுத்துட்டு எதுவும் சொல்லாம வேகமா அங்க இருந்து போயிடுறான். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த பொண்ணு கொடுத்த பேப்பரை பார்க்கும்போது பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. அதுல அந்த ஆள் ஒரு பெரிய ராடு குத்தி ஆக்சிடென்ட்ல இறந்து போற மாதிரி வரைஞ்சிருப்பான். அதே டைம்ல பக்கத்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்த ஒரு பெரிய இரும்பு ராடு கிரெயின்ல இருந்து லூஸ் ஆகிருது. சடனா அந்த இரும்பு ராடு அப்படியே அந்த ஆள் மேல விழுந்து அவர் அங்கேயே இறந்து போறாரு. அந்த சம்பவம் பாக்குறதுக்கு அப்படியே அந்த பொண்ணு வரைஞ்ச டிராயிங் மாதிரியே இருக்குது. இந்த சம்பவம் அப்படியே போலீஸோட காதுக்கு போய் அவங்க நேரா அந்த பொண்ணோட வீட்டுக்கு அவளை தேடி வர்றாங்க. போலீஸ் அவளை கண்டுபிடிச்சு அவளை விசாரிக்கும் போது அவளால எதிர்காலத்தை பார்க்க முடியும்னு சொல்றான். ஆனா போலீஸ் டிடெக்டிவா இருக்கிற ஆனா அதை நம்ப மறுத்துடுறான். அப்போ அந்த பொண்ணுக்கு திடீர்னு அடுத்து நடக்க போற ஒரு பயங்கரமான சம்பவம் அவ கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அதுல ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட்ல எல்லா இடமும் மக்களோட பாடி சிதறி கிடக்குது. அந்த கலவரத்துக்கெல்லாம் நடுவுல அந்த லொகேஷனை காமிக்கிற ஒரு சைன் போர்டையும் பாக்குறான். உடனே இப்போ அவ பார்த்த பயங்கரமான காட்சியை அந்த போலீஸ் கிட்ட சொல்றான். அதுல அவ பார்த்த லொகேஷனை வச்சு அந்த இடத்துக்கு போலீஸ் வேகமா போறாங்க. அவங்க அங்க ஒரு பில்டிங்ல அண்டர் கிரவுண்ட்ல இருந்த பார்க்கிங்க்கு போறாங்க. அப்போ அங்க சந்தேகத்துக்கு இடமா நின்ன ஒரு வண்டியோட பேக்ல இருந்த கவரை ரிமூவ் பண்ணும்போது அதுல டன் கணக்குல வெடிப்பொருட்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. நடக்க இருந்த ஒரு பெரிய அழிவு அந்த பொண்ணால தடுக்கப்படுது. அடுத்த நாள் வழக்கம் போல அந்த பொண்ணு ஒரு பஸ்ல ஏறி போயிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட் அவளுக்கு மட்டும் கேக்குது. உடனே அவளோட டிராயிங் புக்கை எடுத்து மறுபடியும் கவனமா ஏதோ ஒன்ன வரைய ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த பஸ்ல வந்தவங்க எல்லாரையும் சுத்தி பாக்குறான். அப்போ அவளோட பார்வை அங்க இருந்த ஒருத்த மேல போகுது. பார்த்தா அந்த பொண்ணு இப்போ வரைகிற டிராயிங்ல இருக்கிறது அவனா தான் இருக்கும். அவ வரைஞ்சி முடிச்சிட்டு திரும்பவும் அவனை பார்க்கும்போது அவன் பஸ்ல இருந்து இறங்கி போயிருப்பான். உடனே அவ பஸ் நிறுத்தி இறங்கிட்டு வேகமா அவனை தேட ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் அந்த கூட்டத்துல எங்க போனே தெரியாம காணாம போயிருப்பான். உடனே அந்த பொண்ணு போலீஸா இருக்க ஆனாவுக்கு கால் பண்றான். அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஏரிக்கரையில மீட் பண்றாங்க. அப்போ அந்த பொண்ணு ஆனா கிட்ட ரீசெண்டா அவ வரைஞ்ச ஒரு டிராயிங்க காமிக்கிறான். இந்த டைம் நிறைய மக்களோட பாடி இன்ஜுரி ஆகி எல்லா இடமும் சதுரி கிடக்குது. அப்போ அவங்களுக்கு அடுத்ததா ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. அதுல நிறைய மக்கள் இறந்து போக போறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க.